10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2025-26 எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனுக்காக இந்த கொஷின் பேங்க் கொடுத்துருக்குறோம். இந்த கொஷின் பேங்க்கில் முதல்ல 2 மார்க் கொஷின்ஸ் தனி கலெக்ஷனாகவும் 5 மார்க் கொஷின் தனி கலெக்ஷனாகவும் 2 வீடியோ போட்டிருப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இந்த கொஷினை நம்ம ஜஸ்ட்டு இது 1 பேஜில் கூட கொடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிள் 1.1 1.2ன்னு நம்ம டேபிளேட் பண்ணி கொடுத்தாவே போதும். பட் என்னுடைய எய்ம் என்னென்னா, நீங்கள் அந்த கொஷின்ஸுக்கு புக்கில் தேடாமல் இந்த கொஷின்ஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லா கொஷினுக்கும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரியே போட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் தரவாக போட்டு பார்த்து எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு பல முறை ரிவிஷன் டெஸ்ட்லாம் எழுதி ரெடியாக இருப்பீங்க. இருந்தாலும் இந்த கொஷின்ஸை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின், எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வைக்கிறதுக்காக தான் அந்த கொஷின்ஸ் நான் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸில் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அதெல்லாம் உதாரணத்துக்கு இப்போ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3லாம் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். காரணம் என்னென்னா அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில சாப்டரில் ரொம்ப குறைவாக கொடுத்துருப்போம். அதில் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இதில் எல்லாம் இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம புக்கில் இருக்குது. ஏன் அது எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா அப்புறம் புக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த செலக்டட் கொஷின்ஸ் நமக்கு நிச்சயமாக எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கலெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் இதே மாடலில் சில கொஷின்ஸு புக்கில் விடுபட்டிருக்கும். அந்த கொஷின்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கொஷினையும் போடக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். அதனால் இதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஷின்ஸை நீங்கள் தரவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பாருங்கன்னு சொல்கிறதுனாலே நீங்கள் பார்க்கணுன்னு இல்லை. லாஸ்ட் இயரும் நம்ம இந்த மாதிரி ஒரு கொஷின் பேங்க் கொடுத்துருக்குறோம். அந்த கொஷின் பேங்க் கொடுத்த கொஷின் பேங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் இந்த டிஎன் மேத்ஸ் மெடிசி என்ற யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் கொஷின்ஸ், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கலெக்ஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது நம்ம பார்க்கணுமா வேண்டாமான்ற உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை டவுன்லோட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2024-25 நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷினை எடுத்து அதையும் லாஸ்ட் இயர் கொடுத்த இந்த கொஷின் பேங்கையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம அந்த செலெக்ஷனில் கொடுத்த கொஷின் வந்திருக்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேங்குடைய பயன்பாடு கட்டாயம் புரியும். நம்ம இதுதான் வரும் அப்படின்லாம் சொல்ல வரல. இது அதாவது ஒரு டீச்சர் ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது எந்த கொஷின்லாம் நம்ம பையங்களுக்கு கேட்க முடியும், ஸ்டூடெண்ட்டு கேட்க முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப் வரும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக எடுக்கலான்னு தோணும். அந்த மாதிரியான கொஷின் தான் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க வேறு கொஷின் கூட சிலதெல்லாம் கேட்கலாம். பட் நிறைய கொஷின் டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் எல்லா கொஷினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நல்ல மார்க்கோடு நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கொஷின் பேங்க் மட்டும் இல்லாமல் 5 மார்க் கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இதனுடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சில பேர்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் டவுன்லோட் ஆகாது. அப்போது ஒரு மெசேஜ் எனக்கு அங்கே ஃபார்வர்ட் ஆகும். சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் ஆகலைன்னு சொன்னால் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். கட்டாயம் டவுன்லோட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்றேன். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டிஎன் மேத்ஸ் மெடிசின்ற இந்த யூடியூப் சேனலில் இந்த எக்ஸாமினேஷன் டைமில் இந்த ஏற்கனவே 25 டேஸ் இருக்குது எக்ஸாம் தொடங்கிறதுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் நான் இதில் கொடுத்துட்ருப்பேன். எக்ஸாமினேஷன் டைமில் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் மெட்டீரியல்லாம் போட்டுட்ருக்குறோம். அதனால் கொஞ்சம் தரவாக பாருங்கள். தரவாக பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் த பெஸ்ட்.